நாங்குநேரியில் மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்றைக்கி அங்கே எம்எல்ஏ போகிறார், எப்பா இன்னும் ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லி. வராதிங்க சார், யாராவது இங்கே ஓட்டு கேட்டு வந்தீங்க சரிப்பட்டு வராது. 2 நாளாக நாங்கள் போராடிட்டுருக்கோம், எங்களை பற்றி எதுவுமே விசாரிக்கிறதுக்கு யாருமே வரல. இன்றைக்கி நியூஸ் மீடியா எல்லோரும் பேசின பிறகு நீங்கள் வாரீங்களே, யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இந்த மக்களுடைய தெளிவு அது தெளிவாக பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அது ஒரு கோபம். அந்த கோபம் ஏன் வருதுன்னா, 50 வருடமாக இப்படி போட்டு கொண்டுட்டு இருக்காங்க, எதுவுமே பார்க்க வராத, அது கேள்விப்பட்ட பிறகு கூட ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் அரசாங்க அரசியல்வாதிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் கோபப்பட தானே செய்வாங்க. அந்த கோபத்தை தான் அவங்க காண்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி இங்கேனா சிவகங்கையில் மறுபடியும் பாருங்கள், இன்றைக்கி மறுபடியும் ஒரு 9 பேர் குழு சாதியை கேட்டு கேட்டு வெட்டியிருக்காங்க. சார் சட்ட ஒழுங்கு என்ன சார் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால், சட்ட ஒழுங்கு ஏதோ செய்து, அது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் விளம்பரத்தை சும்மா வாரி வழங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயமும் உங்கள் லைஃப்பில், குறிப்பாக உங்களுடைய ஜாபில் அடுத்த கட்டத்துக்கு, உங்கள் அப்ரைஸலாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த ஜாபினுடைய அடுத்த கட்டமாக இருக்கட்டும், இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நிறைய ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், வீடியோஸ், PDF இதெல்லாம் கொடுத்து இந்தாங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? கார் ஓட்ட பழகுனா வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரோட்டில் இறங்கி ஓட்டினா தானே கார் எந்த திசையில் எப்படி ஓடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தானே இங்கிலீஷை சுலபமாக நம்மளால் கற்றுக்கிட முடியும். எக்ஸாக்டாக இதை மைண்டில் வச்சு தான் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறது சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கேட்டகரிஸ், அது கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மல் கான்வர்சேஷனாக இருக்கலாம். இதை செலக்ட் பண்ணி தப்பாக நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் இதில் கேலி கிண்டல் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களை இங்கே அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவ்வளோ டெடிகேட்டடான ஒரு கோர்ஸை ChatGPT, Gemini போன்ற AI டூல்ஸால் தரவே முடியாது. அதனால் இனி இந்த வாட்ஸ்அப், யூடியூப்பை பார்த்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழைய அரிது பழசான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதல்ல வந்தோடனே கொஞ்சம் பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன சார் விஜயை பற்றி எதுவும் பேசலையா? விஜய் த்ரிஷா கல்யாணம். நான் விஜயலட்சுமியை பற்றி பேசினது கிடையாது, த்ரிஷாவை பற்றி பேச போகிறதும் கிடையாது, நிவேதா பெத்ராஜை பற்றி பேசினதும் கிடையாது, நயன்தாராவை பற்றி பேசினதும் கிடையாது, இல்லை அந்த செய்தி வாசிப்பாளர் அவங்கள பற்றியும் பேசினது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார், இவங்களுக்கெல்லாம் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர், அவரை பற்றியும் நம்ம அதிகமாக பேசினது கிடையாது. இங்கே பேசுகிறது அரசியல். இந்த அரசியலில் அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இங்கே தலைவனை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர தலைவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு இங்கே ஓட்டே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைப்பேன், சரி நம்ம தலைவனையே ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஒரு தலைவனை நம்ம முன்னோடியாக வச்சு செயல்பட வேண்டும் என்றால் என் முன்னாடி இருக்கிறது 2 தலைவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர்கள், ஒன்று APJ ஐயா அவர்கள், இன்னொன்று காமராஜர் அவர்கள். ஆனால் 2 பேருமே கல்யாணம் பண்ணலை. அந்த தலைவனை நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் கல்யாணம் பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருக்கணும். மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். மக்களுக்காக, சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். நான் என்னால் இப்போ அந்த AC போடாமல் இங்கே உங்கள் முன்னாடி பேச முடியுமா? ஆனால் காமராஜராக இருந்தால் ஒருவேளை அது செஞ்சிருப்பாரா இருக்கும்னு எனக்கு தோணுது. APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பர சட்டெல்லாம் அவர் போட்டிருக்க மாட்டாரா இருக்கும். இந்த மாதிரி வயர்லெஸ் மைக் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரா இருக்கும். ஏதாவது வயர்டு மைக்கு, அது அந்த தலைவர்களுடைய ஒரு தனி பண்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதை அதை ஏன் பேசலை? இதை தனிப்பட்ட வாழ்க்கையை பேச போகிறது கிடையாது. அதனால் அதை நம்பி இங்கே யாராவது வியூஸ்க்காக வந்தீங்க, நான் வியூஸ்க்காக அதெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எந்த விவாகரத்தை பற்றி நான் பேசினது கிடையாது. ஜெயம் ரவி அவர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். இல்லை பாலிவுட் ஆக்ட்ரஸ் இவங்களை பற்றி இது எதுவுமே தனிப்பட்ட வாழ்க்கையாக வேணாம் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே இருக்கக்கூடிய பாலிசி. சரியா? அரசியல் ஏதாவது சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நானும் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். போட்டு ரா போட்டு சி எழுத படிச்சுட்ருக்கேன். எல் இதெல்லாம் படிக்கணும். அது கொஞ்சம் அரசியல் தலைவர்களை படிக்கணும், வரலாறு படிக்கணும், அவங்க எழுதின புத்தகங்கள் படிக்கணும், அவங்க சொன்ன வாக்குறுதிகள் படிக்கணும், வாக்குறுதிகள் எவ்வளோ நிறைவேற்றினார்கள் அப்படின்னு படிக்கணும், நிறைவேற்றின வாக்குறுதிகள் என்னென்ன குறைகள் இருக்குது, அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க ஆட்சிக்கு வந்தபோது என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத படிக்கணும். அந்த ஆட்சியின் போது எந்த மாதிரியான அவலங்கள் நடந்தது, அந்த அவலங்களை துடை தெரிவதற்கு இன்னொரு ஆட்சி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத படிக்கணும். எவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு.
படித்தது கையளவு, படிக்காதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். சரி, இந்த இடத்துல நாங்குநேரி மக்களுடைய கோபத்தை பார்த்துட்டோம். இப்போ திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து விழுகுது, ஜூலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்போ இந்த நாட் ஒன்லி ஜூலி, நம்ம என்ன அது பாவம், அது ஒரு லைம் லைட்டுக்காக அலையுது அப்படின்னு சொல்லி விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன். ஜூலி மாதிரியான நபர்களை அவங்களுடைய கேரக்டரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஒரிஜினல் கேரக்டராக இருக்கட்டும், இல்லாட்டி நடிப்பாக இருக்கட்டும். பட் திடுதிப்புனே அவங்க வந்து திமுகவுக்கு இன்றைக்கி திமுக மேடையெல்லாம் பேசினாங்க, இது திராவிட கோட்டை, இந்த திராவிட கோட்டையை வந்து யாராலையும் அசைக்க முடியாது, எங்களை மாதிரி இளம் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படையே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேச்சாளர்கள் கூட 1:10 நம்பிட்டு தான் இது. சரி, இவங்க இவ்வளோ வாண்டடாக வந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இங்கே பின்னாடி ஓடிட்டுருக்கு. திடுதிப்புனி அரசு ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியல் வேணும், அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். அந்த அரசியல் சார்புக்கு யாரை பிடிச்சா கரெக்டாக இருக்கும்? கிட்னி திருட்டுன்னு சொன்னோன்னே உங்கள் மனசுக்கு யார் வராங்க? எந்த அரசியல் கட்சி வருது? நான் சொல்ல மாட்டேன், குண்டாசை தூக்கி போட்டுருவாங்க என் மேலே. அதனால் கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஞாபகத்துக்கு வரக்கூடிய அரசியல் கட்சி எது? அந்த கட்சியை இப்போ நாடி போயிருக்காங்க ஜூலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தவறு செய்பவர்கள் எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி தவறு செய்பவர்களை வாஷிங் மிஷினாக மாற்றுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க, பாஜகவில் போய் ஐக்கியமாயிட்டாங்கன்னா அவங்கள வாஷிங் மிஷின் போட்டு வெள்ளையாக்கிடுவாங்க, அவங்க செஞ்ச ஊழல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இங்கே ஏதாவது தவறு செய்ய போகிறீங்க, நேரடியாக திமுகவினுடைய அனுதாபிகளாக மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு. அதெல்லாம் வேணாமே, நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அப்படி குத்தம் சொல்லிடக்கூடாது. இல்லை, நான் சொல்கிறது தவறு செய்யக்கூடிய நபர்கள், நல்லவங்களும் அதுக்குள்ளே போய் ஐக்கியமாவாங்க, தவறு செய்யக்கூடிய நபர்களும் அங்கே போய் ஐக்கியமாயிடுறாங்க. செந்தில் பாலாஜியை பற்றி இதே நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பேசியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் மிக்கவர், அவர் மாதிரி ஊழல் கரூரில் யாராலையும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு பேசினவர், இன்றைக்கி அவர் தான் செயல் வீரன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். எப்படி அது வாஷிங் மிஷினில் துவைச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. அடுத்தா சேகர் பாபு அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் கருணாநிதி அவர்களை பற்றி எப்படிலாம் பேசியிருக்காரு. மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் நம்ம உதயநிதி அவர்களையும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களையும் எப்படி பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் சொன்ன நம்ம கமலஹாசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான சித்தரிச்சிருக்கார்ல. இதெல்லாம் விட நீங்கள் எந்த சாதி அப்படின்னு சொல்லி கேட்ட சரித்திரங்களும் இருக்குது அரசியல் தலைவர்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்கள கூட்டணியாக மாற்றி அவங்கள நல்லவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம முன்னாடி. அவங்கள நல்லவங்களா அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய ஊழலை மறைத்து விடுகிறார்கள், அவங்க மக்களுக்கு செய்த துரோகத்தை மறைத்து விடுகிறார்கள், அவங்க நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, பன்னீர்செல்வம் அவர்கள் மீது எலெக்ஷன் வழக்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே வழக்கெல்லாம் ரத்து. ஏன்னு கேட்டால் அவர் இப்போ நல்லவராக மாறிட்டார், ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், சார் ஊழல் செய்த அமைச்சர்களை நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அரசியல் வாக்குறுதி கொடுத்தது இதே திமுக தான். அடித்து சொல்லுவேன், உங்களுடைய அரசியல் அந்த புத்தகத்தை 505 வாக்குறுதிகள் ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவினுடைய பீரியடில் எந்தெந்த அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கோ அதை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி அமைக்கப்பட்டிருந்தால் எத்தனை அமைச்சர்கள் சிக்கியிருப்பாங்க, அதில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் சிக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய அதிமுக அமைச்சர்கள் இப்போ திமுகவில் தானே இருக்காங்க. ஸோ இது எல்லாம் நாம் பேசாமல் நம்ம எதை பற்றி நம்மளை பேச வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி நடிகர்கள் தலைவர்கள் அப்படிங்கிறத விட நடிகைகளை பற்றி அதிகமாக நம்ம ஆட்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன உமன் நியூஸா மூன் நியூஸ்ன்னு தோணுது. அந்த மூன் நியூஸில் ஃபுல்லாக இதை பற்றியே லைவ் ஓடிட்டு இருக்கும். எதை சொல்கிறேன்னு தெரியுதுல்ல, பேரை சொன்னால் கூட கேஸை போட்டு விட்ருவாங்கயா. சரி, இன்றைக்கி டிவி டிபேட் ஷோ ஒன்று நான் பார்த்தேன், ஒரு சின்ன கிளிப் மட்டும் பார்த்தேன். காங்கிரஸ் கட்சியில் எங்கெங்கே தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருமே தலைவர்கள் மமதையுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அவங்க ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நபர் தான். ஐயா, நம்ம அண்டாவை பற்றி சொல்ல மறந்துட்டேனே, கழக தலைமை பேச்சாளர் பட்டியலில் இருக்காருங்க அண்டா. இனியாவது இந்த ஊடகங்கள் அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறதுலாம் நிப்பாட்டுங்கயா. கருப்பும் சிவப்பும் அவர் பேர் போட்டு கழக தலைமை பேச்சாளர் அப்படின்னு சொல்கிற பட்டம்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுத்துட்ருக்காங்க திமுக. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், எதிர்கால கண்காணிப்பாளர் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பட்டத்தை போடாதீங்க. திமுக பேச்சாளர் சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, ஏன் இந்த ஒரு மாதிரி என்னையா திமுக பேச்சாளரா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்கயா. அப்படி சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு சங்கோஜமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த நேரத்தில் நான் அந்த டிபேட் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது
அப்படின்னா தொண்டர்களே இல்லாத கட்சியை முக்கி 3 நாளாக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். அதையும் நிறைய பேர் என்ன ஸ்டைலியா அப்படின்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், சார் உங்கள் கூடயே தான் இவங்க கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ வருடங்கள். அப்படிப்பட்ட கட்சியை இவ்வளவு இழுபறிக்கு பிறகு சமாளித்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம். 75 வருட பாரம்பரியம் மிக்க இருக்கக்கூடிய கட்சிக்கு அதை யாரும் பேசலை. காங்கிரஸை கூட்டணிக்கு வர வச்சுட்டார் தலைவர். யார் முன்னாடி என்ன அதிமுக கூட்டணியிலையா இருந்துச்சு காங்கிரஸு? இல்லை நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கே காங்கிரஸ் புதுசா? எதுவுமே இல்லையே. ஏதோ பெரிய ஸ்வாகு செஞ்ச மாதிரி அதை போட்டு வேற லெவல் செஞ்சாங்க. வாழ்த்துக்கள். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார், கூட்டணிக்காக காங்கிரஸ் தியாகம் செய்திருக்கிறது. படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற நிறைய டைலாக்லாம் பேசினார் மனுஷன். ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறார். இதே மாதிரி ஜாலியாக பேசக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். இன்றைக்கி கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய ஃபோட்டோவை எடுத்து கொஞ்சம் பேர் தீயரிச்சிட்டு இருந்தாங்க. நானும் குளிர்காலத்தில் ஏதோ இன்றைக்கி குளிர்காலம் கூட இல்லையே அப்படின்னு கூட யோசித்தேன். அதன் பிறகு தான் தெரிஞ்சு அவர் ஈரானை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டார், ஆயத்தல்லா கமேனி அவர்களை பற்றி தப்பாக பேசிட்டார், அதனால் அவருடைய புகைப்படத்தை கொளுத்துறாங்க. ஆனால் புகைப்படத்தை கொளுத்தும் போது கூட நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லி கொளுத்துறாங்க, இன்றைக்கி நாங்கள் புகைப்படத்தை கொளுத்துவோம், நாளைக்கு நாங்கள் பேருந்தை கொளுத்துவோம், நாங்கள் கொல்லுவோம், வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். 2 வப்பு வச்சுட்டு என்னடா கொலை மிரட்டல் எடுத்துகிட்டு இருக்கா. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு வழக்கை போட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எனக்கு எதிராக கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, இதோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவார். பார்த்துக்கோங்க, கார்த்திக் சிதம்பரம் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது, இந்த அரசியல்வாதிகள்லேயே ஆளும் கட்சினாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிக்குள்ளே ஓரளவுக்கு உண்மையை அப்படியே பேசுகிறவர் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் அப்படி இவர் பேசிட்டு போயிடுவார். நீட்டை பற்றி கேட்டால் உண்மையை உளறிடுவார். மக்கள் என்ன அவ்வளோப்பட்டு இருக்காங்க, ஃப்ரீ தேவை அப்படின்னு கேட்டால் அது உண்மையை உளறிடுவார். ஆனால் அவர் எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. அடுத்ததாக அம்பாசமுத்திரம் ஐயா வைகுண்டர் திருவிழாவில் திமுகவினர் பக்தர்களை நோக்கி தண்ணீர் பாட்டில் அடங்கிய பைகளை வேண்டா வெறுப்பாக தூக்கி வீசியதால் பரபரப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம்லாம் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சப்பை அது தூக்கி வீசுகிறாங்க. எனக்கு அது கூட வருத்தம் கிடையாது, அரசியல்வாதிகள் இதை தான் செய்வாங்க. ஆனால் நம்ம ஊர் மக்கள் அதை போய் வாங்குறதுக்கு கூட்டம் போட்டு இன்னைக்கும் நம்ம கையேந்திட்டு தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது உருவாக்கிச்சு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒருவேளை மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, நமக்கு ஏதோ தீர்த்தம் கிடைக்குது இல்லாட்டி பிரசாதம் கிடைக்குது அப்படின்னு நினச்சி வாங்கினாங்களான்னு தெரியலை. உண்மையிலே இது அரசியல் கட்சி கொடுக்குது அப்படின்னா அந்த மக்கள் வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரசாதம் இல்லை, அரசியல் கட்சி இந்த தூக்கி எறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஒரு கட்சியை சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அந்த மனுஷன் இருந்திருந்தானா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல. நல்ல ஆத்மா நல்லா இருக்கட்டும், மோட்சம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் வேண்டிக் கொள்வோம். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருக்க போகுது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் புயல் அப்படிங்கிறது வீசப்போகுது. நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் வைக்க போகிறாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்க்க போகிறேன். இப்படியே நல்ல விஷயங்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது நடக்கும் பட்சத்தில் அது அரசியல் சதுரங்கத்தில் பதிவு பண்ணுறேன். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.